டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி பொடுகு பிரச்சனைக்கு ஒரு சிம்பிள் ரெமடி. ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, குறிப்பாக பெண்களுக்கு தலையாய பிரச்சனை பொடுகு பிரச்சனை. நிறைய விளம்பரங்களை பார்த்து அந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினேன், இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினேன், எனக்கு இந்த பொடுகு பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய இதுக்காக செலவு பண்ணுவீங்க. தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஏன் இந்த டேண்ட்ரப் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். குடலில் இந்த கழிவுகள் தேக்கம் இருந்தால் அதுதான் முதற் காரணம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் மலம் கழிக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். சரியாக மலம் கழிக்க மாட்டாங்க. அதனால் இந்த குடல் சுத்தமாகாது. மலக்குடலில் கழிவுகள் தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேச்சுரல் அட்ஜஸ்ட்னு சொல்லக்கூடிய இயற்கை உந்தல்களை அடக்குவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேண்ட்ரப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அதனால் இந்த குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம முறையாக கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டு இந்த பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க பல மாதங்கள், பல வருடங்களாக இருக்குது டாக்டர், தலையில் எப்போவுமே எனக்கு ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது, விரல் வச்சு நான் சொரியும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே சிறு சிறு செதில்கள் போல் தலையிலிருந்து உதிர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோரியாசின்னு சொல்லக்கூடிய காலாஞ்சகப்படை என்ற நோயில் கூட இது மாதிரி வரும். அதை நம்ம ரெண்டையும் வேறுபடுத்தி அறியணும். அது மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அதை உறுதிப்படுத்தின பிறகு இது டேண்ட்ரப் தான், சோரியாசிஸ் இல்லை, அப்படியே இருந்தாலும் கவலை இல்லை. டேண்ட்ரப்பாக இருந்தாலும் அது கேட்கும், சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, அதாவது காலாஞ்சக படையாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய மூலிகை, அதாவது பொடுதலை அப்படிங்கிற மூலிகை. அந்த பொடுதலை பைலா நோடிஃப்ளோரா அப்படிம்பாங்க. பொட்டானிக்கல் நேம் பைலா நோடிஃப்ளோரா. இந்த பொடிதலை மூலிகையை நம்ம சேகரிக்கணும். இப்போ இந்த கீரை விற்கிறவங்க அல்லது இந்த மூலிகை விற்கிறவங்க ஒவ்வொரு இடங்களையும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் வச்சு விற்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி இந்த பொடுதலை மூலிகையை நம்ம வாங்கிக்கணும். பொடுதலை மூலிகையை வேரோடவே நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி அதை சுத்தப்படுத்தி என்ன பண்ணணும், நம்ம பிடுங்கிட்டு வந்த உடனே, அந்த மூலிகையை வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும், நல்லா சுத்தப்படுத்தி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை நல்லா அரைக்கணும். அரைச்சி சாறு எடுக்கணும். இந்த பொடுதலையை அரைச்சி தனியாக சாறு எடுத்து 1 லிட்டர் பொடுதலை சாறு இப்போ நீங்கள் சேகரித்தாச்சு. தண்ணி விடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விடணும், நிறைய தண்ணி விடக்கூடாது. அரைக்க முடியல டாக்டர், சரியாக சாறு வரல அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கணும். இப்போ 1 லிட்டர் பொடுதலை சாறு நம்மக்கிட்ட தயாராக இருக்குது. அது கூட என்ன பண்ணுங்கள், சுத்தமான சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய் நீங்கள் வாங்கும் பொழுதே கேட்டு வாங்கணும். சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெயை வாங்கி 1 லிட்டர் வாங்கிக்கிங்க. அப்போ இந்த 1 லிட்டர் பொடுதலை மூலிகை சாறு இருக்குது, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இப்போ ரெண்டையும் ஒன்றா என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 2 லிட்டர் ஆச்சு இல்லையா, இதை சிறு தீயில் சிம்மில் வச்சு அடுப்பில் என்ன பண்ணுங்கள், எரிக்கணும். இதை தொடர்ந்து நம்ம எரிக்கணும். இப்போ இந்த 2 லிட்டர் சாறு என்னாகணும், 1 லிட்டராக சுண்ட நம்ம காய்ச்சணும். சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். திடீர்னு நம்ம நெருப்பை வேகமாக வைக்கக்கூடாது. ஒரே சீராக தான் அந்த அடுப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த 2 லிட்டர் 1 லிட்டர் ஆன பிறகு என்ன பண்ணணும், அதை நீர்ப்பதம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த நீர்ப்பதம் நம்ம அந்த எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரத்தினுடைய ஓரத்தில் விட்டிங்கனாவே அந்த இறங்குறத நம்ம பார்க்க முடியும். தண்ணி இருந்ததுன்னா வேகமாக வரும். அதில் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தினுடைய அந்த பக்கவாட்டில் பார்த்தாவே தெரியும். அந்த நீர்ச்சத்து போயிடுச்சுன்னா எண்ணெய் பதம் வந்த பிறகு அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறத பார்த்த உடனே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 லிட்டர் நம்ம அளவு குறிச்சிக்கணும். 1 லிட்டர் சாரை ஊற்றி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 லிட்டர் மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த 1 லிட்டர் மார்க் பண்ணதுக்கு கீழே 100 ml குறைஞ்சாலும் பரவாயில்ல. அதற்கு பிறகு அந்த நீர்ச்சத்தை சுண்டிய பிறகு வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி வச்சுக்கிட்டு இந்த பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுற மாதிரி தடவிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 வாரம் 6 வாரத்தில் இந்த தலையில் இருக்கக்கூடிய பொடுகெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.